குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்தாச்சா? எஸ் மேம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். சொல்லுங்க மிஸ். நம்ம ஸ்கூல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். ஃபெஸ்டிவலா? அப்படினா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் நீங்களே செஞ்சு எங்களுக்கு கொடுப்பீங்களா? அப்படி இல்ல சோமு, ஃபுட் ஃபெஸ்டிவல்னா நீங்க உங்களுக்கு விருப்பமான ஃபுட்டை வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வரணும். அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் அலௌடு. அதை ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே சேல் பண்ணலாம். இதுக்கு நீங்க பர்மிஷன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும், ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணி. உங்களுடைய பேரண்ட்ஸோட முழு சம்மதமும் இதுக்கு தேவை. நீங்களே சமைச்சு கொண்டு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் கொண்டாடணுமா? என்ன மிஸ் இது கதையா இருக்கு? வேற என்ன நினைச்சேன், அவங்களே செஞ்சு உனக்கு ஊட்டி விடுவாங்கன்னு நினைச்சியா? நல்லாதான் இருக்கும் அப்படி பண்ணா. சோமு சொல்ற மாதிரி சும்மா ஜாலியா இருக்கும். எனக்கு பிடிச்ச பிரியாணி எல்லாம் செஞ்சு ஊட்டினீங்கன்னா இன்னும் ஜோரா இருக்கும். தானே, நம்மளே சமைச்சு கொண்டு வரணுமா? அத காசு கொடுத்து யார் வாங்குவா? ஸ்டூடெண்ட்ஸ், இங்க கவனிங்க. உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. மெயின்டைன் பின் டிராப் சைலன்ஸ். என்ன எப்ப பாரு பின் டிராப் சைலன்ஸ்னு சொல்றாங்க. பின் டிராப் பண்ணிட்டு சைலன்ஸா இருக்கணுமா? ராமு, அது நீதானே? உன்னோட வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இதோ வந்து சொல்றேன் இந்த பின் டிராப்பை. சாரி மேம். சில்ட்ரன், இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பத்தி. அவங்களுடைய பெர்மிஷன் கிடைச்சது அப்படின்னா அவங்க கைப்பட உங்க டைரியில எழுதி அனுப்பணும். எங்களுக்கு ஓகே மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறோம், என் குழந்தை இந்த ஃபுட்டை நாங்க சமைச்சு அனுப்ப போறோம் அப்படின்னு அவங்க எழுதி அதுல சைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஓகே மேம். ஒன் மோர் திங், எனக்கு நாளைக்கு லிஸ்ட் வேணும் யார் யாரெல்லாம் ஃபுட் ஸ்டால் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து வாங்கிட்டு வர ஃபுட்ஸ் எல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன். அண்ட் பிரைஸும் ஜாஸ்தி வைக்க கூடாது, ரீசனபிளா இருக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்?